முழுக்க முழுக்க அதிகாரப்படுத்த ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கட்சி பொறுப்புடன் நீக்க வேண்டாம். அல்ல உன் உயிர் எனக்கு வேணும் இப்ப சொன்னா இந்த டிவி காரங்க முன்னாடி என்னுடைய கழுத்தை அறுத்துட்டு சாவ நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி 1988ஆம் வருஷம் எங்க அப்பா என்ன நான் +1 படிக்கும் பொழுது என்ன கூட்டிட்டு போறாரு பள்ளிக்கு. போகும் பொழுது சேலம் 4 ரோட்ல 100 காரிலே பவனி வருகிறார் மருத்துவர் ஐயா. வரும் பொழுது எல்லாத்தையும் பார்த்து கையாட்டி கொண்டு வருகிறார். அப்பொழுது 4 ரோடு ரவுண்ட் ஆனால நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம ரத்தனம் வீட்டுக்கு பக்கத்துல. அப்ப ரத்தனம்லாம் எனக்கு அறிமுகம் இல்ல. அப்ப கையாட்டிட்டு வர்றாரு, கும்பிட்டு வர்றாரு. அப்ப ஐயா வந்து எல்லாத்தையும் பொதுவா கும்பிடுறாரு. ஆனால் அவர் கண்ணு ரெண்டும் என்ன பார்த்துச்சுங்க. அன்றைக்கு அடிமையானவன் ஐயா என்ற ஒரு தெய்வத்திற்கு அடிமையானவன் இன்று வரையிலே 36 ஆண்டுகளாக அவர் காலிலேயே கிடக்கிறேன். நான் எம்எல்ஏ பதவி எதிர்பார்க்கவில்லை, எம்பி பதவி எதிர்பார்க்கவில்லை. 5 முறை எனக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பை தந்தார். என்ன சொன்னாங்க, இவர் வந்து அப்படி, இவர் வந்து இப்படி. எப்படி இல்ல அப்படி இல்ல, இப்படி இல்ல. நான் என்றைக்கும் மருத்துவர் ஐயாவுடைய காலடியில இருப்பேன். எங்க அப்பா சாகும் பொழுது சொல்லிட்டு போனாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, ஏம்பா நம்முடைய குடும்பத்திலே நாங்க 2 பேரும் ஆசிரியர்கள். உன்னை இந்த அளவுக்கு ஊர் உலகத்துக்கெல்லாம் காட்டியவர்னா நம்ம குலதெய்வம் மாசி பெரியசாமி எந்த அளவுக்கு முக்கியமோ அதையும் தாண்டி உன்னை சிவனாக சுயம்புவாக உருவான ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். திமுக, அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் வேறு வேறு இயக்கங்களில் இருந்து உருவானது. அதில் இன்றைக்கு தலைவராக இருப்பவர்கள் உருவானவர்கள் அல்ல, உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை யாரும் உருவாக்கல. சுயம்புவாக உருவானவர், சுயம்புவாக உருவானவர். இந்த ஊமை ஜனங்களுக்காக அப்பல்லோ ஆஸ்பத்திரி கட்டிருக்காரு ரெட்டி, அவரு மாதிரி ஐயாவாலையும் மிகப்பெரிய மருத்துவராக வந்திருக்க முடியும். அன்றைக்கு எங்கேயோ ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க. இன்றைக்குதான் ஊருக்கு டாக்டர். யாரால ஊருக்கு டாக்டர்? எங்க வீட்டுல 4 டாக்டர். யாரால? மருத்துவர் ஐயா போட்ட பிச்சை, அவர் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு நான் வெள்ள சட்டை போட்டிருக்கேன்னா இது என் தம்பி எடுத்து கொடுத்தது. நான் வந்த காரு என் தம்பி வாங்கி கொடுத்தது. இது எல்லாம் தம்பி வாங்கி கொடுத்தான்னா பேரு. ஆனால் அதற்கு காரணமானவர் இங்கே வருகின்றிருக்கிற நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள். இப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரே ஒரு நிமிடம் கூட நாம் மறந்தோம்னா நாம் அழிந்து போவோம், நாம் அழிந்து போவோம். இந்த இனத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மருத்துவர் ஐயா அவர்களை தெய்வமாக பார்க்க வேண்டும், தெய்வமாக பார்க்க வேண்டும். அவரை தொடர்ந்து எப்பா இவன் பின்னாடி போ, ஐயா சொல்றது போறாங்க, தயாராக இருக்கிறோம். ஆன காரணத்தினாலே ஐயா அவர்களே, நீங்கள் உங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தேன். நீங்க எனக்கு மேயர் சீட்டு கொடுத்தீங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க, இன்னும் பல பதவிகளுக்கு கொடுத்தீங்க. மாவட்ட செயலாளர், இன்றைக்கு இணை பொதுச் செயலாளர் என்ற பெரிய பதவி கொடுத்திருக்கீங்க. என்னை எம்எல்ஏ ஆக்குனீங்க. ஆனாலும் கூட இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விட ஐயா அவர்கள் விரும்பியது இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக என்னை கட்சியை விட்டு நீக்கிறாங்க சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் வருத்தம் கிடையாது. என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கோ என்னை பொறுப்பு மாற்றுவதற்கோ முழுக்க முழுக்க அதிகாரம் கொடுத்த ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கட்சி பொறுப்புட்ட நீக்க வேண்டாம். அருள் உன் உயிர் எனக்கு வேணும்னு இப்ப சொன்னா இந்த டிவி காரங்க முன்னாடி என்னுடைய கழுத்தை அறுத்துக்கு சாவ நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி, என்றைக்கு என்னுடைய தலைவர் என் உயிர் உள்ளவரை, என் மகன் உள்ளவரை, என் குடும்பம் இருக்கவரை மருத்துவர் ஐயா அவர்களை நீங்கள் மட்டுமே என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.